கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலும் நாம் யாருமாக தலைகளை தாழ்த்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் நீராமே ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீர் ஆண்டவர் இந்த நாளிலே அப்பா அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வழியாக நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. நீரை தொடர்ந்து ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்ய பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. நாம் ஒரு பாடலை பாடுவோம். ஜெபத்தோடு ஜெயகீதம் 145வது பாடல். என்றும்
உலகமே பின்னா சிலுவையில் முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன். அப்படியே நாம் சரி நேரம் காத்து நாம் துதிக்கபடியா இருக்கிறோம். இந்த வேளையில் நாம் யாவருமாக உலகின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் துதித்த நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரை துதிக்கிற துதிபதிகளை செலுத்தி நாம் கர்த்தனை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என சொல்லி சங்கீதக்காரர் இவனமாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக இந்த நாள் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நம் வாய்களை திறந்து துதித்த நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம். கிருபை நிறைந்த எங்கள் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் நல்லவரும் நீ நன்மை செய்கிற தெய்வமாய் இருக்கிற எங்கள் பரலோக தெய்வமே நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே துதிக்கும்படியாக அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேர்ந்தெடுத்த தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தேர்ந்தெடுப்பேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை புடமிடும்படியா இந்த வேளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே இந்த நாள் வந்து எங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிற தெய்வமே ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்திடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே பலவேளை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா கடந்த ஆண்டவரே 4 மாதங்கள் முழுவதுமாக எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவரே காணும்படியாய் உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி வல்லமையான ஆண்டவரே செய்கைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நம்ம தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்று சொல்லுது ஆண்டவரே. அப்படியாக எங்களை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை தேற்றி ஆண்டவரே எங்கள் நடத்த வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறவாத தெய்வம் நீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசு நாதா என்று இந்த பாடலை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடி இந்த வேலைக்காக நாம் துதிப்போம். கர்த்தர் கடந்த 4 மாதங்கள் முழுவதுமாக எத்தனையோ இக்கட்டுகள், வேதனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை மறவாமல் எவ்வளவு ஆபத்துகள் சூழ்ந்த போதிலும் கர்த்தர் நாட்கள் நம்மை அவர் கரம் பிடித்து நம்மை அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் அந்த ஒரு பாடலை நாம் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து நம் துதிப்போம்.
எங்களுடைய இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மறவாத தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே தாய் ஆண்டவரே உன்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே எங்களை காத்து வந்த தெய்வத்தாக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை எங்கட்டாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்பா, யாரும் இல்லாத சூழ்நிலையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா, நாங்கள் யாக்கோபை போல ஆண்டவரே நாங்கள் தவித்துக் கொண்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி எங்களை அரவணைத்து எங்களை வழிநடத்த வந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்டிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அவங்க துதிக்க முடியாத இந்த சூழ்நிலை ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் வழிநடத்தும்படியாக இந்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த யாக்கோபை அப்பா எப்படியாக நீ சொன்ன ஆண்டவரே, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவரே அப்பா, இன்றைக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருந்த ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே எங்களை அரவணைத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிநடத்த செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் உண்மையே பற்றிக்கொண்டு உண்மையே நாங்கள் சார்ந்து நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பை விட்டு ஆண்டவரே எங்களை ஒருவரால் எங்களை பிரிக்க முடியாது ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, அப்படியாக நாங்கள் ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே முடிவு பெரியதும் ஆண்டவர் உண்மையை பற்றி கொண்டு உமக்குள் நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரேப்பா உம்முடைய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரேப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கர்த்தர் நீர்தாமே துணையாயிருந்து ஆளுகை செய்யும் வழிநடத்தும். இந்த ஆண்டவரேப்பா ஜெபத்தில் இந்த வேளையில கர்த்தர் எங்களோடு இருந்த ஆண்டவரேப்பா வழிநடத்தும் தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 - 27 வரை உள்ள வசனங்கள் வேத பகுதி நாம் தியானிக்கும்படியான தியானத்திற்குரிய வார்த்தை 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். பிழைக்கவே பிழைப்பான். யார் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கும்படியான வேத பகுதி இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மனுஷனை குறித்து நாம் பிரியப்படுத்தாதபடி தேவனுடைய நாமத்திற்காக நாம் அங்கே நிற்க வேண்டும் என்கிற வார்த்தையை நாம் அங்கே வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 21 நீதிமானை குறித்து அந்த நீதிமான் தவறும் பொழுது அவருடைய தவறை உணர்த்துகிற நபரை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 18:9 என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் பிழைக்க வேண்டும். அவன் யார் நீதிமான் என்று சொல்லும் பொழுது கட்டளையின்படி நடந்து அவருடைய நியமங்களை கை கொள்ளுகிற ஒரு மனுஷன் யாரோ அவன்தான் நீதிமான். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசித்தினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்திற்கும் நீதிமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அறியாத ஒரு தேவன் அவனை அழைத்த பொழுது அந்த சத்தத்திற்கு அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கை கொள்ளும்படியாக தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தோடு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவன் புறப்பட்டு சென்றான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட மனுஷனை தான்
வேதம் அழைக்கிறது நீதிமான் என்று சொல்லி. இன்றைக்கு நீதிமானாக நீங்களும் நானும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அந்த நீதிமானுக்குரிய முக்கியமான ஒரு குணம், நாம் கர்த்தருடைய கட்டளைகளை நியமங்களை நாம் கை கொள்ள வேண்டும். கை கொண்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் அநேக இடங்கள் நாம் வாசிக்கிறோம். இங்கே நீதிமான் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற மனுஷன் நீதிமான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நீதிமான், அப்படிப்பட்ட ஒரு நீதிமான், கடவுளுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற ஒரு நீதிமான், அவன் ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லது ஒரு பிழையாக நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிற நபராகிய யாரோ ஒருவர் அல்லது நீங்களும் நானுமாக இருந்தாலும் கூட நாம் அவர்களை குறித்த ஒரு எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் நாம் வாசிக்கிறோம். அப்படி நாம் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது அவர்கள் ஜீவன் தப்பி பிழைப்பார்கள். ஜீவன் தப்பி பிழைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் சாகவே சாவதில்லை, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த காலை வேளையிலே நாம் ஒருவர் செய்கிற தவறை, குறிப்பாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு சகோதரனோ சகோதரி செய்கிற தவறை நாம் கண்டும் காணாமல் இருப்பது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டியது நம் மீது இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாக ஊழியத்திற்கு வரும் பொழுது நாம் பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவருக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. இன்றைக்கு நீதிமானாய் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் சோதனை ஏற்படுவது என்பது அது இயல்பான காரியம். ஏனென்றால் சாத்தான் நீதிமானாய் இருக்கிறவர்களை அவன் சும்மா இருக்க விடுவதில்லை. நாங்கள் வாசிக்கிறோம் 4:4 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:4 வாசிக்கும் பொழுதும் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறது. யோவான் 6:51 வாசிக்கும் பொழுதும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. 51:57 ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் பிழைக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் பிழைக்கிறோம். இப்பொழுது நாம் ஒருவர் உபாகமம் 8:3 வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் நீயும் உனக்கு உன்னை உணர்த்தும்படிக்கு. அப்படிதானே இருக்கு. உனக்கு உன்னை உணர்த்தும்படிக்கு, உன்னை உணர்த்தும்படிக்கு ஆண்டவர் மன்னாவினாலே, அறியாத மன்னாவினாலே போஷித்தார் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட நாம் தியானிக்கும்படியாக யார் பிழைப்பார்கள் நாம் எடுத்து சீக்கிரமாக நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதலாவதாக லேவியராகும் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆகையால் என் கட்டளைகளையும் என் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். போதும். கட்டளையின்படி செய்கிறவன் பிழைப்பான். யார் பிழைப்பான்? யார் பிழைப்பான் என்று சொல்ல கேள்வி நமக்கு வரும் என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய கட்டளையின்படி செய்கிறவன் பிழைப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எசேக்கியேல் 18:19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய கட்டளையின்படி செய்யும் பொழுது பிழைப்பான் என்பது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே சாபம் இனி தொடராதபடிக்கு கர்த்தர் அவைகளிலிருந்து விலக்கி காக்கிறார். வாசிங்க 18:19 எசேக்கியேல். இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறதில்லையா என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையும் நீதியையும் செய்து
என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பன் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறவர் என்று பார்க்கிறோம். தகப்பன் தவறு செய்யும் பொழுது 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த விசாரணை, அந்த சாபம் சந்ததியாய் தொடராதபடிக்கு அவைகளிலிருந்து விலக்கி வாழும்படியாக தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. குமாரன், ஒருவேளை தகப்பன் செய்த தவறு அந்த குமாரனுடைய குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால், அதற்குரிய தண்டனை சாபம் இருக்கும் என்று சொன்னால், அந்த சாபம் நீங்கும்படியாக அந்த குமாரன் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கட்டளையின்படி அவன் செய்ய பழகும் பொழுது அந்த சாபம் அவன் குடும்பத்திலிருந்து அது நீக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கட்டளையின்படி செய்யும் பொழுது சாபம் குடும்பத்திலே தொடராதபடி கர்த்தர் விலக்கி காக்கிறார். அதே எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். அவைகளால் பிழைப்பான். யார் பிழைப்பார்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக நாம் பார்க்கிறோம் கட்டளையின்படி செய்கிறவன். அப்படி செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் அந்த குடும்பத்தை விட்டு, அந்த சந்ததியை விட்டு அதோடு அது நின்று போகிறதா இருக்கிறது. அதற்கு பின் தொடராதபடி கர்த்தர் அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த காலை வேளையிலேயும் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, கட்டளையின்படி, ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நாம் வாழும் பொழுது, கை கொள்ளும் பொழுது நாம் பிழைக்கவே பிழைப்போம். இந்த பிழைப்பு என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நாம் பிழைக்கிற பிழைப்பு அல்ல, ஆண்டவர் நித்தியத்துக்குரிய காரியத்தை குறித்து சொல்லுகிறார். பரலோக ராஜ்யத்திலே நாம் வந்து சேருவோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது என்னாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இது. எகிப்தியர்கள் மத்தியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வருகையிலே அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பத்தை அவர் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அதனாலே அநேகர் மரித்து போனார்கள். அந்த சர்ப்பங்கள் கடித்ததினாலே விஷம் ஏறப்பட்டு மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்து அவர் சொல்ல ஒரு வார்த்தை தான், நீ வெண்கல சர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி அதை ஒரு உயரமான கம்பத்திலே உயர்த்தி பிடி, அதை நோக்கி பார்க்கிற எல்லா மனுஷனும் பிழைப்பான். அப்படி என்றால் அவனுடைய சரீரத்தில் ஒரு பக்கம் பாம்பு கடிச்சிட்டே இருக்கு, ஒரு பக்கம் விஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறாங்களோ அந்த விஷம் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு அவர்கள் அதிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நிழலாட்டமாக நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் இதற்கு ஒரு சமமாக பேசப்படுகிறார் என்றால், கலாத்தியிலே நாம் வாசிக்கும் பொழுதும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கே நான் பார்க்கிறோம், ஒரு மரத்திலே வெண்கல சர்ப்பத்தை எடுத்து வைத்து அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வெண்கல சர்ப்பத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், கடிக்கிறதும் சர்ப்பந்தான், அதே நேரத்தில் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லும் பொழுது, மனுஷன் பாவத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்த வேளையிலே அந்த பாவ மனுஷனை மரணத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே மனுக்குலத்துடைய எல்லா பாவங்களும் அவர் மேலே வைக்கப்பட்டது. அது வைக்கப்பட்ட இயேசு சுமந்து கொண்டிருந்த வேளையிலே, பாவத்தை சுமந்து கொண்டிருந்த வேளையிலே யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் அந்த பாவத்திலிருந்து
அந்த பாவ மரண கட்டிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் ஒரு விடுதலையை ஒவ்வொருவருக்கும் தருகிறவராய் இருக்கிறார். அப்படி அவன் பாவத்திலிருந்து பிழைக்கும்படியாக மனுஷன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம், நம்மை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற பாவங்கள், மரணத்துக்கு நேராய் நடத்துகிற பாவங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சொல்லுமா எல்லாரும், எங்களை வாழ வைக்க சிலுவையில் வலியானே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் வலியானே, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. உனக்காக எனக்காக அவர் சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார். உன்னுடைய பாவத்தையும் பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருந்த வேளையிலே பாவம் நம்மை பாதாளத்தின் மரணத்துக்கு கொண்டு போகாதபடி அவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்கள், நம்முடைய பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற வேளையிலே அதை நோக்கி பார்த்த பொழுது நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இந்த விடுதலையின் அனுபவத்தோடு கூட தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நீயும் நானும் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய பாவத்தின் மரண தண்டனையிலிருந்து ஒரு பிழைப்பு, ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கும் பொழுது என்னாகமம் 21:9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். யோவான் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம் 34வது வசனம். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது. எங்கே உயர்த்தப்பட்டார், எப்பொழுது உயர்த்தப்பட்டார் என்றால், கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து அவர் ஆகாயத்திலே மத்தியிலே அவர் உயர்த்தப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் 34. ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? அது குறித்த ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுதும் அங்கே என்ன வாசிக்கிறோம்?
யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது அல்ல. ஒரு மனுஷன் தான் கெட்ட வழியை விட்டு திரும்ப வேண்டும் என்று விருப்பம் உடையவன் அவன் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவினிடத்தில் வர வேண்டும். தன் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிற அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மோசே நாட்கள் நடந்த அந்த சம்பவத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே யார் பிழைப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள், சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். மூன்றாவதாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யார் பிழைப்பான்? பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அப்படின்னா பரிதானம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு வார்த்தை கையூட்டு, லஞ்சம். கையூட்டுன்றது ஒரு தமிழ் வார்த்தை. அப்ப லஞ்சம், பரிதானம் வாங்குகிறவன், தனக்கல்லாத ஒரு காரியத்திற்காக வாங்குகிறவன், தான் உழைக்காத கஷ்டப்படாத ஒரு வருமானத்தை பெறுகிறவன், அது வசனம் சொல்லுகிறது அது லஞ்சம், அது பரிதானம் என்று சொல்லப்படும். பரிதானத்தை எந்த மனுஷன் வெறுக்கிறானோ அவன் பிழைப்பான். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்றாரு. என்ன சொல்றாரு? போதும் என்கிற மனது. போதும் என்கிற மனது. ஏன் லஞ்சம் இன்றைக்கு வாங்குறாங்க, பரிதானம் வாங்குறாங்க அப்படின்னா, இன்னும் பத்தலை என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார். அது மாத்திரம், ஆடம்பர வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் நிச்சயம் பரிதானம் வாங்குவார்கள். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய வருமானம் அவர்களுக்கு போதாமல் இருக்கும். அப்பொழுது அவர்கள் எந்த வழியிலெல்லாம் பணம் வரும் என்று யோசித்து பரிதானமாக கையை நீட்டுகிறார்கள். இன்றைக்கு அநேக அரசாங்க அதிகாரிகள், இந்தியாவில் கரப்ஷன் அதிகமாக இருக்கிறது. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா துறையிலையும் இன்றைக்கு பரிதானம் அழிந்து கிடக்கிறது. உலக பரிதானம் லஞ்சம் வாங்குகிற பட்டியலில் இந்தியா 10க்குள்ளே இருக்கிறது. இவ்வளோ பெரிய நாடு. அப்போ எவ்வளவு பரிதானம், எவ்வளோ லஞ்சம் அதில் வாங்குவார்கள் என்று சொல்லி நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அது கோடி கணக்கு, 1000 கோடி, லட்சம் கோடி பணம் இன்றைக்கு பரிதானத்துக்காக அது போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிற மூன்றாவது காரியம், பரிதானத்தை வெறுக்கிறவன் பிழைப்பான். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்டவனுக்கு நோவு உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியும் பொலிசையும் வாங்காமல் என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். ஆமென். இங்க கரெக்டா சொல்ற, பொலிசையும் வட்டி வாங்காத, வட்டி கூட்டு சம்பாதிக்கிறதும். பொலிசைன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா வாங்குறது, இன்னும் கொஞ்சம் வட்டிக்கு வட்டி கூட்டி வாங்கிறது போல தனக்கல்லாத காரியத்தை வாங்குறது, பரிதானம், லஞ்சம், வட்டிக்கு விட்டு வாங்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் யார் இதெல்லாம் விலக்கி வாழறானோ அந்த மனுஷன் பிழைப்பான். இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள வெட்கப்படும்படியான ஒரு காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு தண்டல் விடுறதும், வட்டி கொடுத்து பணத்தை வசூல் பண்ணுறதும் அநேகருடைய மத்தியில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருக்கோம், வாங்கினவன் கம்பி நீட்டிடுவான், டாட்டா காட்டிட்டு போயிடுவான், அப்புறம் தலையில் துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அநேகர், ஒரு சிலர் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க வட்டிக்கு விட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க கடன் வாங்கினாங்க, பணத்தை கொடுத்தேன்,
பணம் திருப்பி கொடுக்கல, கடனா கைமாத்தா கேட்டாங்க, கொடுக்கல என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இதே நம்முடைய ஆலயத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். வட்டிக்கு விட்டு வாங்கினா அந்த கையை நீட்டுகிற அந்த கையை ஆண்டவர் கவனிச்சுக்குவார். அதனால் இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் நாம் பார்க்கிறோம், பரிதானத்தை வெறுக்கிறவன். எஸ்ஐக்கள் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, வட்டிக்கு விட்டு பொலிசை வாங்காத இருக்கிற மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷன் பிழைப்பான் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நான்காவது காரியமாக எஸ்ஐக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 28வது வசனத்தை வாசிப்போம். நான்காவதாக, அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். தான் செய்த நீதியிலே பிழைப்பான். 28ஆம் வசனம், அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். அதாவது மனம் திரும்பி நீதியை செய்யும் பொழுது, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும், பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்த வாழ்க்கை போதும். கர்த்தர் சொல்லுகிறார், யார் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி இனிமே நீதியை நான் செய்யணும். ஏற்கனவே பார்த்தோம் நீதிமான்னா யாருன்னு. அந்த நீதியை செய்ய யாரெல்லாம் தன் மனதை செலுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் பிழைக்கவே பிழைப்பான். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவனுக்கு விரோதமாக யாரு? மனம் திரும்புகிற மனுஷன். தன் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனுஷன். வாசிங்க. அவன் நியாயமும் நீதியும் செய்தான். மனம் திரும்பி நீதியை செய்துட்டான். பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. 19ஆம் வசனம், துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி இதுவரை நீ வாழ்ந்த அநியாயமான வாழ்க்கை, வட்டிக்கு கொடுக்கிற வாழ்க்கை, கை நீட்டி வாங்குற வாழ்க்கை, உனக்கல்லாத நீ ஆசைப்படுகிற வாழ்க்கை, நீ பாவத்தை செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு வாசிங்க, திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினாலே பிழைப்பான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை நான் வாசிக்கிறோம், மனம் திரும்பி நீதியும் நியாயத்தையும் நீ செய்த அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உன்னுடைய பழசெல்லாம் கூட மறந்து உன்னை பிழைப்புக்கு அடுத்த காரியத்தில், அதாவது உன்னை பிழைக்கும்படியாக, உன்னை அழிக்காதபடி கர்த்தர் உன்னை நடத்துகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் செய்த உன் பழைய வாழ்க்கை விட்டு விடுவோம். பழைய வாழ்க்கை விட்டு ஒரு புதிய மனுஷனாய் வாழ நாம் தீர்மானிப்போம். 5வது காரியம், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆரம்பத்திலே சொன்னோம், ஆபிரகாம் எப்படி பிழைச்சான் அப்படின்னு. விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லும்போது, அறியாத ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை கை கொண்டு அவன் நடந்தான், புறப்பட்டு போனான். வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலேயும் யோவான் 11:25 நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 1:17, யோவான் 11:25, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி, நீதிமானை குறித்து நாம் பார்க்கிறோம். பிழைக்கிற ஒரு அனுபவம். 11ஆம் அதிகாரம் 25 யோவான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப அந்த விசுவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே இருக்கும் என்று சொன்னால், நான் மரித்தாலும் ஒரு நாளை ஆண்டவரை எழுப்புவார், நான் உயிரோடு எழுப்பப்படுவேன் என்கிற
அந்த நித்தியத்துக்குரிய ஒரு விசுவாசம், திட நம்பிக்கை இயேசுவிலே யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ, எபிரேயாக்கியம் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது அந்த நம்பிக்கையின் நங்கூரம், விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கையின் நங்கூரமாகி இயேசு நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கடைசியாக எபிரேயர் 10:38 கலாத்தியர் 2:20 வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஆண்டவர் சொல்றார், நீ பின்மாற்றத்துக்குள்ள போக விரும்புவாயானால் உன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். அதே நேரத்தில் விசுவாசத்தோட கர்த்தரை சார்ந்து கொண்டு என்ன வந்தாலும் எது வந்தாலும் இயேசுவின் பின்னால இருப்பேன் என்கிற அந்த அனுபவத்தோடு நீ இருப்பாயானால் கலாத்தியர் 2:20 வாசித்து முடிக்கலாம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் இந்த மாம்சத்திலே பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் யார் பிழைப்பார்கள்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற ஒரு நீதிமானை குறித்து, அந்த நீதிமானை தவறு செய்யும் பொழுது அதை அவனுக்கு எடுத்து சொல்லு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நீதிமான்? அப்படி கட்டளைகளை நியமங்களை கை கொண்டு வாழ்கிறவனே நீதிமான். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எங்களை பிழைக்க செய்கிறவர் ஆண்டவரே, எங்களை வாழ செய்கிறவர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபதர பஷபல பர 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 பஷமதர பல பர பல ஆண்டவரே. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. இந்த சூழ்நிலையில பதற்றத்தோடு நீ இல்லாதபடி விசுவாசமாய் கர்த்தரை சார்ந்து கொள் சகோதரனே, சகோதரியே. பரவி வருகிற கொள்ளை நோயின் மத்தியிலேயும் கர்த்தரை நீ பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்குள்ளாய் திட நம்பிக்கையோடு இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. அதராதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசி பதறாதே. கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியில் வாழினாலோ, கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியில் வாழினாலோ, அன்று எலியாவை
நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்தவர், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது பிழைப்போம் என்று சொல்லி இருக்கிறவர். ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர், மனம் திரும்பி வரும் பொழுது ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே பொல்லாத வழிகளை கைகளை நாங்கள் பாவத்திற்கு விலக்கி காக்கும் பொழுது எங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறவர். இன்றைக்கும் எங்களை நேசிக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், என்னை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்கரங்களால் அழைத்துக் கொள்வார். என்னை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்கரங்களால் அழைத்துக் கொள்வார். கலங்காதே கலங்காதே திரையாதே விசுவாசியே, அழுவாரி நாயகத்தை நீயாரே. கலங்காதே திரையாதே விசுவாசியே, அழுவாரி நாயகத்தை நீயாரே. விசுவாசத்தினால் நீரினால் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீரினால் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. கலங்காதே கலங்காதே திரையாதே விசுவாசியே, அழுவாரி நாயகத்தை நீயாரே. கலங்காதே திரையாதே விசுவாசியே, அழுவாரி நாயகத்தை நீயாரே. விசுவாசத்தினால் நீரினால் பிழைப்பான். நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உங்கள் நீதியை கைக்கொள்ளுகிறோம். நாங்கள் வாழ விரும்புகிற ஒரு சுத்த வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். அவைகள் எல்லாம் நோக்கி பார்க்கிறோம். உழைப்பாக சொல்லிடும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களை பிழைப்புக்கு நேராக எங்களை நடந்து காட்டுவோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பிழைத்துக் கொள்ள ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தின் பிரபஞ்சத்திலிருந்து நாங்கள் பிழைத்துக் கொள்ள ஆண்டவரே, எங்களை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்திலிருந்து பிழைத்துக் கொள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்ப பாரங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரை பிழைத்துக் கொள்ள கர்த்தர் நீர் எங்களை வழி நடக்கும்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா இசைக்கேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவரே யார் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த தியானத்திலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாங்கள் புரிந்து அறிந்த ஆண்டவரே, அதன்படி எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் வாழும்படியாக இந்த நாள் இந்த வார்த்தை கேட்ட புரிந்து கொண்ட உணர்த்தப்பட்ட ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்த ஆண்டவரே, உமக்காய் வாழும், உமக்காய் ஓடவும் ஆண்டவரே, உமக்காய் பிழைத்து ஆண்டவரே இந்த உலகத்துல பவுலை போல ஆண்டவரே நான் இந்த மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது ஆகிலும் என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த அவராலே அவரை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே அனுபவத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓட கர்த்தர் எங்களை நடத்துங்க. எங்களுடைய கைகளை, எங்களுடைய சிந்தைகளை, எங்களுடைய ஆண்டவரே அப்பா சரீரத்தை நீர் காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு குடும்பங்களிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாபத்தின் கட்டுகள் நிறுத்தப்பட தொடராதபடி உம்முடைய வார்த்தை கை கொண்டு நடக்கிற பொழுது நீர் ஆண்டவரே அந்த சாபத்திலிருந்து பிழைக்கும்படியாய் நீர் வழியை சொல்லி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கிய வழிநடத்தல் சமாதானம் பாதுகாப்பும் கூடி வந்த நம் யாவரோடு இந்த நாளே கேட்ட வார்த்தையோடு கிறிஸ்து வருவரை நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை மேற்கண்ட தொலைபேசிகளில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen. Amen.